இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் அத்ரிமலை. தென்காசி மாவட்டத்திலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடனா நதி அணை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை தாங்க அத்ரிமலை. வாங்க ஒரு சின்ன இன்ட்ரோக்கு அப்புறம் நம்ம காட்டுக்குள்ளே பயணிப்போம். பழங்கால குகை. இதில் வந்து ரிஷிகள் முனிவர்கள் இதில் தங்கி தவம் இருக்கிற இடம். உள்ளே பார்த்தீங்கன்னா 6 அடி நீளத்துக்கு இருக்குது. ஒரு ஆள் படுக்கிற அளவு தூங்குகிற அளவுக்கு போதுமான இடவசதி இதில் இருக்குது. இது குகை, முனிவர்கள் ரிஷிகள் தங்கக்கூடிய ஒரு குகை. இந்த மலைக்கு வர நமக்கு 2 ரூட் இருக்குது. தென்காசியிலிருந்து ஆழ்வார்குறிச்சி வந்துட்டு அங்கிருந்து நீங்கள் கடனா நதி டேம் வந்துடலாம். இதுவே நீங்கள் திருநெல்வேலி வழியாக வரதா இருந்தால் திருநெல்வேலியிலிருந்து ஆழ்வார்குறிச்சி வந்துட்டு அங்கிருந்து நீங்கள் கடனா நதி டேம் வந்துடலாம். டேமுக்கு பக்கத்திலே செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் காட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியும். இந்த செக் போஸ்ட் மார்னிங் 8 o'clockலாம் ஓப்பன் ஆகிடும். மதியம் 12 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ட்ரெக்கிங்க்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. சரி வாங்க பேசிக்கிட்டே நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோயிலுக்கு பௌர்ணமி, அமாவாசை மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அனுமதி உண்டு. மற்ற நாட்களில் அனுமதி கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெக்கிங்க்கு நடுவில் ஒரு அழகான ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆற்றுல வரக்கூடிய நீர்வரத்தை பொறுத்து தான் ட்ரெக்கிங்க்கு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வரக்கூடிய டைமில் அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இங்கே வரும்போது உங்களோட ப்ரூஃப் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், உங்களோட டிஜிட்டல் கேமரா அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. மொபைல் எடுத்துகிட்டு போக அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஹோட்டல் ஃபெசிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஸோ வரும்போது நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்துடுங்க. ட்ரெக்கிங்க்கு போத் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் அலவுடு. பஸ்ஸில் வரவங்க தென்காசியிலிருந்து ஆழ்வார்குறிச்சி வந்துடலாம். அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து ஆழ்வார்குறிச்சி வந்துடலாம். ஆழ்வார்குறிச்சியிலேருந்து கடனா நதி டேமுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் கிடையாது. ஸோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் அல்லது ஆட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெக்கிங்கோட ஹைலைட்டான விஷயமே இந்த ஆறு தாங்க. இந்த ஆற்றுல குளிக்கும் போது அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்குது. தண்ணி வந்து அவ்வளோ ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த இடத்துக்கு வரக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ஆறு தாங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிக்கணும். அதான் என்னோட விருப்பம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஆற்றை கடந்து தான் நம்ம மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக முடியும். ஸோ இந்த ஆற்றோட ரிவர் ஃப்ளோவை பொறுத்து தான் நமக்கு உள்ளே வர பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சூப்பரான ஒரு ஆறை வந்து தாண்டி வந்திருக்கோம். இப்போ தான் வந்து பாதி தூரம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1/2 மணி நேரம் நடந்திருக்கோம். இப்போ இன்னொருத்தர் வந்துட்டுருக்காரு, ஒரு நண்பர் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட இந்த அனுபவத்தை எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். வாங்க ஜி, உங்கள் பேர்? என் பேர் சங்கர். இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா?
இதான் முத தடவை வரேன். அதுவும் தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் இப்படி ஒரு அடர்ந்த காடு, இப்படி த்ரில்லிங்கான பகுதிக்கு நான் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. முதல் ஸ்டெப் நான் வைக்கும்போது பின்னாடி பேர்லாம் தான் பார்த்தேன் ஊருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நண்பர் ஒருத்தர் நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாப்புல. என் பேர் இசிகராஜ். உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் டைமா நீங்கள்? ஃபஸ்ட் டைம் தான். அந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம ஊர் இப்படி தென்காசி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஆழ்வாக்குறிச்சி பக்கத்தில் இப்படி இருக்குங்கிற நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இது வேறு லெவலில் இருக்குது. சரி, இப்போ நம்ம 12:45 ஆயிடுச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் நடந்து போவோம். போயிட்டு முதல்ல சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல வந்து நம்ம அதுக்கப்புறம் கவர் பண்ணலாம். வாங்க போகலாம். குகை. இதில் வந்து ரிஷிகள் முனிவர்கள் இதில் தங்கி தவம் இருக்கிற இடம். உள்ளே பார்த்தீங்கன்னா 6 அடி நீளத்துக்கு இருக்குது. ஒரு ஆள் படுக்கிற அளவு தூங்குற அளவுக்கு போதுமான இடவசதி இதில் இருக்குது. இது குகை, முனிவர்கள் ரிஷிகள் தங்கக்கூடிய ஒரு குகை. நாங்கள் போகிற வழியில் எனக்கு மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது தான் இந்த தர்கா. இந்த தர்காவிலையும் வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க இந்த கொடிமரத்தை ஏற்றி அவங்களோட ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. நாங்கள் போனனால எங்களுக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் சந்தனமும் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது. கடுமையான ட்ரெக்கிங்க்கு அப்புறம் நம்ம மேலே கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சாமின்னு பார்த்தா அத்ரி மகரிஷி. அத்ரி மகரிஷி வந்து ஒரு லிங்க வடிவமாக இருக்கார். கூடவே வந்து அனுஷ்யா பரமேஸ்வரி என்ற அம்மனும் இருக்காங்க. அம்மன் வந்து இந்தியாவிலே ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரே கோயில் இந்த கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு சுனை இருக்குங்க. இந்த சுனையில் வந்து வரக்கூடிய நீர் வந்து எந்த காலத்துலேயும் வற்றாது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த சுனையில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஒரே மாதிரியான அளவில் தான் இருக்கும்.
கோயிலுக்கு பின்னாடியே மரத்துக்கடியில் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து அமைதியாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது உங்கள் மனசு கண்டிப்பாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நம்மளோட ட்ரெக்கிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளோட பிஸி லைஃப்லேருந்து ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வரும்போது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமையும். நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இதோட சூப்பரான ஒரு லொக்கேஷனில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.